நீங்க நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி வைத்து ஆராதிக்கும் போது ஆண்டவர் மோசே கிட்ட என்ன தெரியுமா சொல்லுவார்? என்ன விடு, நான் இவங்களை என்ன செய்ய போறேன்? அழிக்க போறேன்னு சொன்னதும் மோசே அப்படியே ஆளு திக்கி திக்கி பேசினாலும் மேட்டர் பேசிடுவாரு. ஆளுல சிலருக்கு பேச ஸ்ட்ரென்த் இல்லைனாலும் பேசுறது ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க. ஆனா அப்படி ஈட்டி மாதிரி குத்திட்டு இயேசுக்காவது குத்தி எடுத்துட்டாங்க. சிலர் குத்தி அப்படியே வச்சிருப்பாங்க. அப்படி கிருபை பெற்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இப்ப மோசே என்ன சொல்றாரு பாருங்க. மலைகளில் அவர்களை கொண்டு போடவும், பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும், அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்லுவானே. ஆண்டவரே, ஏதாவது பண்ணீங்கன்னா எகிப்தியர் கொண்டாட ஆரம்பிச்சிரும் ஆண்டவரே. அப்படி சொன்னதா ஆண்டவர்? சரி, நான் அப்படி பண்ணல விடு. ஆண்டவர், இப்படி ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா எகிப்தியர் சொல்ல ஆரம்பிச்சிருவான், அவன் துதிக்க ஆரம்பிச்சிருவான். ஆண்டவரே அப்படி சொன்னது ஆண்டவர் தாம் செய்ய நினைத்த 14 தாம் செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். அதன் அர்த்தம் என்ன? என்னில் சத்துரு மகிழுவதை என் தகப்பன் விரும்பவில்லை. எழுதுறவங்க இத பெருசா எழுதி வச்சிருங்க. என்னில் சத்துரு மகிழுவதை, என் வீழ்ச்சியை பார்த்து, என் தடுமாற்றத்தை பார்த்து, ஆமென், சத்துரு மகிழுவதை பரலோக தகப்பன் விரும்பவில்லை. இந்த மார்ச் மாதத்துல சில உள்ளங்களுக்கு இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமாய் போகிறது. சத்துரு இனி உன் வாழ்க்கையில அதிகம் சிரிக்க முடியாது. கர்த்தர் உன்னை கை தூக்கி எடுக்க சித்தம் வைத்திருக்கிறார். ஆமே, நான் பாவத்துல விழுந்து கிடந்தேன், அவன் சிரிப்பான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் அதனால நான் நடக்கிற பாதையை அகலமாக்கிறேன். கிருபையை தாரார். கிருபையை தரது எதுக்கு தெரியுமா? இதுல நடக்கிறதுக்கு. அதனால நான் நீதிமான் ஆயிட்டேன், நான் எங்கேயும் அப்படிலாம் போக முடியாது.